ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவரையோ அவர்களுடைய தொண்டரையோ யார தற்குறின்னு சொல்லாதீங்க, எல்லாம் ஆச்சரியக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல பேசினார். ஆனா அதுக்கப்புறம் அவர் பேசுனதுக்கு அப்புறம் அவர் தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப உண்மையிலேயே இவங்களை வந்து தற்குறின்னு கூப்பிடக்கூடாது, ஏன்னா இவங்கெல்லாம் திருந்திட்டாங்க, அதனால இதுமேட்டு இவங்களை தற்குறின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் சொல்ல தோணுச்சு. உண்மையிலே சொல்ல போனா ஒருவேளை வகையில மாறிட்டாங்களா, இவங்க தற்கூரியில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால இதுக்கப்புறம் இவங்களை யாரும் தற்கூரின்னு விமர்சிக்க கூடாது, தற்கூரின்னு சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் முதற்கொண்டு தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே தற்கூரி இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளாரையே பல சம்பவங்களை செஞ்சு, இல்லங்க நாங்க தற்குறி கூட்டம் தான், எங்களை யாருமே தப்பா நினைச்சிடாதீங்க, நாங்க அறிவாளி கூட்டம் கிடையாது, நாங்க ஆச்சரியக்குறி கூட்டம் கிடையாது, நாங்க மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கிற குறிகள் இல்ல, நாங்க தற்குறி கூட்டம் தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு தலைவர் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்கும் ஈரோடு மக்கள் சந்திக்கிற இந்த பொதுக்கூட்டத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ தலைவரை கூட விட்டுருவோம், அவரு தற்குறிக்கெல்லாம் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தொண்டர்களும் இன்னும் தற்குறிதனமாவே இருக்கிறாங்களே, இந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிர்வாகிகள் முதற்கொண்டு இன்னும் அரசியல் வகைப்படுத்தப்படாம இருக்கிறாங்க, கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா இன்னும் வளர்க்கப்படாம இருக்கிறாங்க, தற்குறிதனமாவே இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை நமக்கு இருக்கதா செய்யுது. இதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுக்காம போக முடியல, இவங்களை குறித்து கண்டிச்சும் பேச முடியல. இந்த அளவுக்கு அறிவு கெட்டதனமா, அறிவே இல்லாம இது மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் அவங்க மேல ஒரு அக்கறையும் தான் நம்மளுக்கு வருது. ஆனா இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டி எப்ப நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணாதீங்க, திருத்திக்கங்க அப்படின்னு சொன்னா நம்மளையே என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் கீழே கழுவி கழுவி ஊத்துவாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனா இருந்தாலும் நம்ம உண்மையை மறைக்க முடியுமா, சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு தான் ஒரு சில வகையான தற்குறிகள் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க இன்னும் தற்குறிதனமாவே இருக்கிறாங்க அப்படின்னு தான் இவங்க பேசுற பேச்செல்லாம் செயல்படுறதுல ரொம்பவே தெரியுது. இதுல அந்த ஈரோடு மாவட்டத்துல பொதுக்கூட்டம் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, சில பெண்கள் என்ன பண்ணாங்க, பல சேனல்களுக்கு எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதுல ஒரு 3 பெண்கள் மட்டும் ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. இதுல ஒரு அம்மா சொல்றாங்க என்னன்னா, எங்க குடும்பத்துல மட்டும் 9 பேருங்க, இந்த 9 பேர்ல எல்லாருமே 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், போடலையா சோத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது. இதெல்லாம் என்ன மாதிரி கேட்டகரியே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விஜய் மேல அந்த அளவுக்கு ரொம்ப பைத்தியமா இருக்கிறாங்க, விஜய் மேல அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. தான் குடும்பம் பெருசு இல்ல, தான் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் பெருசு இல்ல, அவங்க எக்கேடு கட்டு போனாலும் எனக்கு ஓட்டு ஃபுல்லா டிவி கேக்கு தான் வரணும், இது எந்த வகையான ஒரு செயல் அப்படின்னு கணிக்கவே முடியல. இந்த அம்மா பேசின வீடியோக்கெல்லாம் பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்கு, சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. தான் குடும்பத்தை விட, தன் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட புருஷன் பொண்டாட்டி மாமார் மாமியார் இவங்களெல்லாம் தாண்டி எனக்கு விஜய் தான் ரொம்ப முக்கியம், அதனால இவங்க ஓட்டு போடலன்னா இவங்களுக்கு சோத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு அம்மா பேசியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இதை சாதாரணமா கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லங்க, இவங்களெல்லாம் அரசியல் வகைப்படுத்தப்படணும், இவங்களுக்கு எல்லாம் தெளிவு ரொம்ப கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தோணுது. அதுவும் இல்ல இன்னொரு அம்மா பேசியிருக்காங்க, என்னன்னா திருக்குறளை பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா இன்னும் அறிவாளித்தனமா பேசுற மாதிரியும் இந்த அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பயங்கரமா பேசுனாங்க இந்த அம்மா. ஆனா என்ன சொல்றாங்க, எல்லாரும் என்ன கேக்குறீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன என்ன சில தற்குறிகள்லாம் கேட்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாதா, திருக்குறளை படிச்சிருக்கிறாங்களா இல்லையா, திருக்குறள் புத்தகத்தை புரட்டி பார்த்து இருக்கிறாங்களா இல்லையா, எல்லாருமே இதே கேள்வி கேட்குறீங்க. எங்களை பார்த்து இவங்க தற்குறின்னு சொல்றாங்க சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் என்ன தெரியுமா, அடுத்த லைன் சமம், இது கூட தெரியாம இவங்க எல்லாம் என்னத்த திருக்குறள் படிச்சு தமிழ் அறிஞர்களானாங்கன்னு தெரியல, இவங்க போயிட்டு எங்களை தற்குறின்னு சொல்றாங்க, கேவலமா இல்ல அப்படின்னு இந்த அம்மாக்கு அந்த திருக்குறளை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. உண்மையிலே அந்த திருக்குறளுடைய முழு லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், இதுதான் அந்த திருக்குறளுடைய முழு லைன். இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறப்பால் எல்லாரும் சமங்க, அவ்வளவுதான் இந்த குறளுடைய
அதான் பொருள். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம். இத கூட தெரியாம என்னத்த திருக்குறள் படிச்சீங்க, என்ன திருக்குறள் படிச்சு கிழிச்சிங்க, நீங்களா தமிழறிஞர்கள் படிச்சீங்க அப்படின்னு அறிவாளித்தனமா நீங்களாம் பார்த்து எங்களை தற்கூறின்றீங்க அப்படின்னு இந்த அம்மா வச்சு செய்ய பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க தான் ரொம்ப தற்குறியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தற்குறி கூட்டம் இருந்திருக்கு பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் என்ன என்னன்னு எல்லாரும் கேக்குறீங்க, சமம், இதுதாங்க அடுத்த லைன் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப வேதனையாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும் பொழுது அன்னைக்கு, அதாவது இது ஈரோடு மாவட்டத்துல நடந்த அந்த பொதுக்கூட்டம் நடந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல செமஸ்டர். ஆனா இவங்க செமஸ்டரை விட, எனக்கு காலேஜ் எக்ஸாமை விட விஜயை பார்க்கறது தான் மெயின். அதனால கட்டடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், விஜயை பார்க்க வந்திருக்கேன். எனக்கு படிப்பை விட எனக்கு விஜய் தான் உயிர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க திமுக அரசு எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பறிவை கொடுக்குறாங்க. ஆனா விஜய், நீங்க எல்லாம் படிக்காதீங்க, நீங்க லீவை போட்டு வாங்க, ஸ்கூல்ல லீவை போட்டு வாங்க, காலேஜ் லீவை போட்டு வாங்க, வேலையை லீவு போட்டு என்ன பார்க்க வாங்க, நான் பேசுற அறிவாளித்தனமான பேச்சை கேட்டு எல்லாம் பரவசமாவுங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறார். இவரெல்லாம் போயிட்டு பெண்களுக்கு கல்வி கொடுக்கிற லட்சணம் இப்பவே தெரியுது. இவங்க ஆட்சிக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியல. உண்மையிலேயே அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப வேதனைப்படணும். ஏன்னா அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அம்மாவோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை ஒரு கல்லூரியில் சேர்த்து வச்சு படிக்க வைப்பாங்க. ஆனா எனக்கு படிப்பு முக்கியம் இல்ல, எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பொதுவெளியில வந்து இப்படி ஓப்பனா பேச தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. ஏன்னா நீங்க ஒரு இப்போ ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து என்ன சொல்றாரு, எல்லாம் கட் ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெண் வந்து பேசுறாங்க, எனக்கு எக்ஸாமை விட விஜய் தான் முக்கியம். இந்த பக்கம் சாதனை பெண்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை திமுக நடத்தி படிக்க முடியாத, ஊரை விட்டே வெளியே போக முடியாம படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற என்ன இந்த திராவிட மாடல் அரசு இந்த அளவுக்கு படிக்க வச்சு உயர்த்தி இருக்குன்னா அது இந்த திமுக அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திமுக அரசு அப்படின்றது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஈக்குவலேஷன் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கோ தன்னுடைய ரசிகர்களுக்கோ நீங்க போய் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமால மாத்திரம் இல்ல, நேர்ல கூட நிஜத்துல கூட அவரால் சொல்ல முடியலன்னா இது எந்த அளவுக்கு வெக்கக்கேடான செயல் அப்படின்றத ரொம்ப உன்னிப்பா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த அளவுக்கு தற்கொலை கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா இதுல இவங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, என்ன மாதிரி ஆட்சிக்கு கொடுக்க போறாங்க, எப்படி ஆட்சியை வழிநடத்த போறாங்க, தமிழ்நாட்டுல எந்தெந்த நலத்திட்டங்களை கொண்டு, அதெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. விஜய் ஆட்சியை பிடிச்சிடணும், விஜய் தேர்தலில் ஜெயிச்சிடணும், இதுதான் இவங்களுடைய குறிக்கோளா இருக்குதே கண்டி மற்றபடி ஆக்கப்பூர்வமா கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா இவங்க என்ன மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறாங்க, எப்படி அடுத்த கட்ட லெவல் எடுத்துட்டு போறாங்கன்னா இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணல, அரசியல் வழி வகைப்படுத்தல. அதனாலதான் எங்களுக்கு வந்து குடும்பம் முக்கியம் கிடையாது, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு வந்து விஜய் தான் முக்கியம், நான் ஒரு திருக்குறளை கூட தவறான முறையில தான் நான் எடுத்துப்பேன், எனக்கு விஜய் முக்கியம், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் நான் படிக்க மாட்டேன், எக்ஸாம் எழுத மாட்டேன், எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு பல தற்குறிகள் இந்த கூட்டத்துல இருக்கிறத ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. இங்கவே இப்படின்னா இன்னும் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் விஜயை பின்பற்றுகிற தற்குறிகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றதுதான் இங்க பெரிய ஹைலைட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு பல தற்குறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாஷையிலேயே என்ன பண்ணுவாங்க, பல சொற்களை உரையாடலர் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அவங்களுடைய போக்கை தான் காட்ட வேண்டி, மற்றபடி எதுவும் இல்லை. ஆனா நாங்க தற்குறி தாங்க, எங்களை நிமித்தவே முடியாதுங்க, எங்களை திருத்தவே முடியாதுங்க, நாங்க இப்படி தாங்க அப்படின்னு ஒவ்வொரு தற்குறிகளும் இன்னைக்கு ரொம்பவே வெளிப்பட்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுர கூட்டத்துல நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு விஜய் சொன்னாலும் நீங்க என்ன சொல்றது, நாங்க தற்குறி தானா அப்படின்னு நிரூபிச்சு காட்டி இருக்கிறாங்க தாவேகா தொண்டர்கள். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.